ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்கும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபடவில்லை என்று திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் மாதாவரத்தில் திமுக சார்பில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் அக்கட்சியின் செயல் தலைவர் ஸ்டாலின் தனது மனைவி துர்காவுடன் பங்கேற்றார். விழாவில் பேசிய ஸ்டாலின், தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ள நிலையில் அதனை நீக்கும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபடவில்லை என குற்றம் சாட்டினார். தமிழர்களின் வீர விளையாட்டாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு கடந்த 3 ஆண்டு காலமாக தமிழகத்தில முறையோடு நடைபெறக்கூடிய ஒரு நிலை அமைந்துவிடவில்லை. உச்சநீதிமன்றம் அதற்கு தடை போட்டிருக்கிறது. ஆக அந்த தடையை நீக்குவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு ஈடுபடவில்லை. இதைத் தொடர்ந்து சென்னை கொளத்தூரில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் பங்கேற்ற ஸ்டாலின் தொகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், தை முதல் நாளை தமிழ் புத்தாண்டாக கொண்டாட வேண்டும் என்று திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட சட்டத்தை அதிமுக அரசு ரத்து செய்துவிட்டதாக விமர்சனம் செய்தார்.